மாமா என்ன நட்டை என்ன உட்டை இது போல் அழகை காவிரி நாட்டில் பார்த்ததே. அப்படியா? என்ன மாமா பேசுறீங்க மாமா? நீங்க பேச வார்த்தை ஒன்றுமே எனக்கு புரியல மாமா. நான் பேசிட்டே புரியா, நீ பேச புரியா? அதே போடு, இன்னொன்னு போடு. கலைவாணி மாமா உன்னை பார்க்கும் போது என் மனமானது எப்படி மாமா? நட்சத்திரம் போல் கரெக்ட். நட்சத்திரம் போல் பல உறவுகள் இருந்தாலும் நிலவை போல் நீ ஒருவள் வேண்டும் என்று போ நான் சொல்லாதடா. அந்த வார்த்தையில அழகு கொண்டு வரணும். அந்த நிலவு போ, அந்த நிலவை போல் நீ ஒருவன். அப்போ அந்த போதான் வருது. நயம் வரலடா. போ கலைவாணி சொல்லி உங்களுக்கு வந்துருக்கேன். ஆமா, எப்பவுமே அப்படித்தான். ஒரு பையனுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்குறது எப்படிமா பாய் வண்டி தான் கத்து கொடுப்பாங்க. ஏன்னா அந்த வண்டி தான் கீழே இருந்தா கூட சொட்டே ஆகாது. அது மாரி எதனா ஒரு ஆயா கிட்ட உன்னை லவ் சொல்லிட்டு அந்த ஆயாவும் இல்லை இட்டு போத போய் வந்து வரலாம். ஏய் போடா, பேசுறா உங்க ஒருத்தரும் போடா. கலைவாணி மாமா ஏய் நேரா பாடுறா. என்ன மாமா பேச போறீங்க? என்ன பேச போறீங்க? பேசுங்க. அதே வந்து பாரு, அதே வந்து பாரு. ஆமா பத்து வெறிண்டு. கலைவாணி வானத்தில் கேட்பது இடியோசை, கடலில் கேட்பது அலைவாசை, கோவிலில் கேட்பது மணிவாசை, கரெக்ட். விக்கிரமன் இதயத்தில் கேட்பது காதல் வாசை. காதலா மாமா? என்ன பேசுறீங்க? நீங்களே தூக்கி வளர்த்துட்டு காதல் பத்தி எல்லாம் பேசலாமா மாமா? என்ன மாமா இதெல்லாம்? இது நியாயமா இருக்கா? என்ன காதல் பத்தி எல்லாம் பேசுறீங்க? காத்திருப்பது என் கண்கள் மட்டுமல்ல, அப்படியா? என் இதயம் தான். கண்கள் உன் முகத்தை தேடுகிறது, இதயம் உன் அன்பை தேடுகிறது. மாமா என் தந்தைக்கு தெரிஞ்சது என்ன நடக்குது தெரியாது. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே கிளீனிங் தேவையில்ல. நீ ஒண்டியா ஓட்டும் போ. யாரா பிரச்சனைனா நான் வரேன். கொண்டு விடு. கமான் விட்டாதே. மலர்கடே என் தந்தைக்கு தெரிஞ்ச என்ன நடக்குது? என்ன பேசுறீங்க? புரிஞ்சுச்சா? எதுவுமே புரியல அவருக்கு. சொல்ல மக்களக்கா மல்லேக்கா மக்களக்கா சொல்லக்கா புரிஞ்சுச்சா? புரியலங்க சுத்தமா எனக்கே புரியல. எங்க என்னங்க ஒரு புரியாத வார்த்தைலாம் யூஸ் பண்றாரு. என்ன இதெல்லாம்? சில்லி முள்ளிக்கா. சூப்பர். சில்லி முள்ளிக்காயா? சில்லி முள்ளிக்கு என்னன்னா தெரியுமா? அது என்ன செடியில இருக்குமா? தேங்காவை உரின்ற. ஐயோ தேங்காய் எனக்கு உரிக்க தெரியாது. அதேதான் இப்ப பாரு. அவ்வளவுதான். மலர்கொடி கலைவாணி கற்பகம் இரக்கம் தருவாயில் இரண்டு பெயரை சுட்டிவிட்டு என் அக்கா நீலாதேவி இடத்தில் ஒப்படைத்து விட்டார். எனக்கு தேவை ஒரே ஒரு மத்தா தர முடியுமா? யாரிடத்தில் தந்தவன் இருக்கிறாய் பார்த்தாயோ? இரு பார்வை தெரியாத குருட்டு. அவனுக்கே ரெண்டு கண்ணு தெரியாது. அவங்கிட்ட போய் தஞ்சாஞ்சிக்கிறாள. அவனை ஊடு கட்டி அடிப்பானா? மாமா என்ன காப்பாத்துங்க மாமா, என்ன காப்பாத்துங்க. ஓடிவார். என்ன காரணம்? விக்ரம மேல தரத்தி கொண்டே வராரு மாமா. யாரு விக்ரமனா? ஆமா விக்ரமா. என் பெயர் சொல்ல அருகதையற்ற தருதல பயலே. தாயார் தந்தையார் எந்த நாட்டை சேர்ந்தவன்? பஞ்ச பரதேசி. தாய் தந்தை யாருன்னு தெரியாதுதான். இருந்தாலும் என் எடுத்து வளர்த்தது யாரு? என் நாட்டு மன்னர் கவியரசு மாமா தானே. தருதல பயலே, எந்த ஒரு குழந்தையும் தெருவீதியில் அனாதையாக இருந்தால் இந்நாட்டு மன்னர் எடுத்து வளர்த்து ஆளாக்குவதற்கு கடமையிலிருந்து ஒருபோது தவறாதல் கவியரசு எடுத்து ஆளாக்கிறார். அதற்காக உரிமை கொண்டாடுகிறோயோ? எதுக்காக கலைவாணி துரத்தினார்? என் அக்கா மகள், எனக்கு முழு உரிமை உண்டு. உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை எனக்கு இருக்கு. நானும் தானே இந்த அரண்மனையில உரிமை பார்த்து பேசுறாங்க. என்ன? ஏன்னா அவனுக்கும் உரிமை இருக்குதுன்றான். எப்படி? உனக்கும் உரிமை இருக்குதுன்ற. ஆனால் பேசி தீர்த்துங்க. எப்படிடா? நீ அவன் அடிக்கணும், அவன் உன்ன அடிக்கணும், அவன் பங்காளி 10 பேர் உன்ன அடிக்கணும், நீங்க பங்காளி 10 பேர் அடிக்கணும், போய் கேஸ் கொடுக்கணும். என்ன இது பிரச்சனை? எப்படி செய்யலாம்? ஒரே ஒரு கோட்டை வாங்கி கொடு, நான் பேசியா தீர்த்துறேன். நண்பன் என்றால் உன்னை கண்டா சொல்ல வேண்டாம். கடல் கரையில் தேடினால் சிற்பிகள் கிடைக்கும். கடல் ஆழத்தில் தேடினால் முத்துக்கள் கிடைக்கும். நீ நான் தீர்த்துறேன். தம்முன்னு எப்படி? ஏம்பா உனக்கு உரிமைக்குதா? ஆமா உனக்கு உரிமைக்குதா? சரி, ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாதம். 12 மாதம். டேய் உனக்கு உரிமைக்குது, நீ 5 மாசம் வச்சுக்கோ. உனக்கு உரிமைக்குது, நீ 5 மாசம் வச்சுக்கோ. 12 மாதத்தில் 10 மாதம். ஆமா, இருப்பது 2 மாதம். நான் வச்சுக்கிறேன்.
எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுப்பான். நான் காதலிக்கும் மாற்றானுக்கு விட்டுக் கொடுக்கும் தரங்கட்டவன் அப்ப நீங்களே பேசிடுங்க. தருதல பையன். மரியாதையா சொல்ற கலைவாணி விட்டுட்டு அடிக்கிறான், போயிடு. அடிக்கிறான். இல்லைன்னு வச்சுக்கோ. தூக்குறான். வாண்டு போடுறா. தாயா, தந்தையா, பஞ்ச பரதேசி, உனக்கு காதல் கேட்குதா? காதல் டேய், என்ன ஆணவம் பண்ணாதீங்க. தாயார் தந்தையார் தெரியாத பஞ்ச பரதேசி தெருவீதியில் பெற்றெடுத்து வெட்டி தூக்கிட்டான். யார உன் தம்பி தூக்கிட்டான். என்னடா சொல்ற? வண்டி ஓட்ட மாட்டான், வண்டி ஓட்ட முடியல, வண்டியை தூக்கின்னு வரான். வண்டி ஓட்ட முடியும். எங்கடா ஆள இதோ வரான் பாரு, வரான் பாரு, வரான் பாரு. அக்கா பார்த்தாயா? அப்படியே விக்ரமாதித்தன் வேதாளத்தை தூக்கின்னு வந்துக்கிற மாதிரி இருக்குது பாரு. ஓ, விக்ரமாதித்தன் வேதாளத்தை தூக்கின்னு வந்துக்கிறான். எப்படி இருக்குது பாரு, வேதாளம் கிடையாது. அது போதும். அக்கா, கைவாணி எடுத்த சம்மதத்தை கேட்டு அவ என்ன சொன்னா? சம்மதத்தை மறுத்தான். சரி. ஆகையால் அவளை அப்படியே தூக்கி வந்து விட்டு ஏய் போடா பால, என்ன வண்டி ஓட்ட முடியல பேசி டேய், டேய், டேய். நம்ம எல்லாம் விட்டு பாடுறா. ஒரு பெண்ணுடைய மனம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஒரே ஓட்டத்தான். என்னடா ஓடாத வண்டி கூட ஓடும். அப்படி பண்ணக்கூடாது. யார் விட்டு கெடாயில் நீ வேக போற, ஏய், ஏய், எல்லாரும் வாங்கி சுண்ணத்தான் போற. போய் போகுது பாத்து பாத்து. அக்கா, என்னடி தங்கம்? கைவாணி எடுத்த சம்மதத்தை கேட்டு சம்மதத்தை மறுத்து விட்டார். ஆகையால் அவள் எடுத்த சம்மதத்தை வாங்குவது உனது கடமை. சரி, ஏய் வண்டி செட்டில் விட்டுட்டியா? நீ கிளம்பு, சர்வீஸ் வாங்க பாத்துக்கோங்க. நான் மெக்கானிக் கடை வச்சுக்கிறேன். வண்டியை தந்து விட்டுக்கிறேன். சொல்லுப்பா. ஈரம் இருக்க வர இலைகள் உதிர்வதில்லை. என் அக்கா நீலாது காதலே ரத்தம் வைக்கிறா. ஏண்டா ஆரம்பத்துல கவிதையா போட்டுங்கிறா. இது 120வது கவிதை. அக்கா, ஈரம் இருக்க வர இலைகள் உதிர்வதில்லை. என் அக்கா நீலாதேவி இருக்க வர இந்த விக்கிரமன் காதல் அழிவதில்லை. சம்மதத்தை பெறுவது உணர்வே. மறக்க மறந்திருப்பேன். இருப்பது ஒரு மனம். என் நண்பனை மறக்க போறாப்பா. வருகிறேன். நம்மள கூட விட மாட்டா நீ. என் நண்பன்டா. ஏண்டா எங்களுக்கு எல்லாம் போற, அவங்களுக்கு போறான். அடுத்த முறை கலைவாணி சீக்கிரமாக சம்மதத்தை கொடுத்து விடு. ஓ எப்படி பாப்பா? ஏய் போடா. எப்படித்தான் போறதுன்னு கேக்குறான். கலைவாணி, அக்காவுக்கு அதிக வேலை கொடுக்க கூடாது. அவனுக்கு கரெக்டா மாட்டி சீக்கிரமாக சம்மதத்தை கொடுத்து விடு.